இந்த தைப்பூசத்தில் மற்றும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். திருத்தணி முருகன். திருத்தணி முருகன் வந்து 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து அமர்ந்த ஒரு திருத்தலம். அதனால்தான் இங்க இருக்கும் முருகப்பெருமானை தணிகை வேலன் என்று சொல்கிறார்கள். இங்க இருக்கும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடும் பொழுது நம்முடைய இழந்த செல்வத்தை அனைத்தும் மீட்டு தருகிறார். ஆம், தைப்பூச தினத்தன்று, வருடந்தோறும் வருகின்ற தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானை நாம் வழிபட்டால் நம்முடைய இழந்த செல்வத்தை முருகப்பெருமான் திரும்ப பெற்றுக் கொடுக்கிறார். இதற்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கிறது. பிரம்மதேவனுடைய இழந்த செல்வத்தை இங்கிருக்கும் முருகப்பெருமான் தான் மீட்டுக் கொடுத்தார். ஒரு முறை பிரம்மதேவர் சிறைப்பட்டு இருக்கும் பொழுது அந்த பிரம்மதேவருடைய பாவத்தையும் சாபத்தையும் முருகப்பெருமான் நீக்கி இங்கிருக்கும் பிரம்ம தீர்த்தத்தையும் பிரம்மா வந்து உருவாக்கி இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த தைப்பூச திருநாளானது மிக பிரசித்தமாக இங்கு கொண்டாடப்படுகிறது. அதே போல இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்கு லட்ச அர்ச்சனை நடைபெறும். அதாவது லட்சக்கணக்கில் தன்னுடைய மந்திரங்களை, முருகப்பெருமானுடைய மந்திரங்களை கூறி அவர்களுக்கு அர்ச்சனை செய்வார்கள். அது மற்றும் ஒரு சிறப்பாக இந்த தைப்பூச திருநாளில் காணப்பெறுகிறது. அதே போல பக்தர்கள் விதவிதமான காவடிகளும் சுமந்து வந்து முருகப்பெருமானை வழிநெடுங்க நடந்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். மற்றும் ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக இங்கிருக்கும் ஆலயத்தில் 365 படிகள் உள்ளது. அது என்ன 365 படிகள்? 365 நாட்கள் உள்ளது அல்லவா? ஒரு வருடத்தில் 365 நாட்கள். அந்த 365 நாட்களை குறிக்கும் ஒரு விதமாக இந்த ஆலயத்தில் 365 படிகள் உள்ளது. எப்படி பிரம்மா தன்னுடைய இழந்த செல்வத்தை பெற்றாரோ அதே போல தைப்பூச தன்று விரதம் இருந்து நாமும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து வழிபடும் பொழுது நம்முடைய செல்வமும் திரும்ப கிடைக்கப் பெறுகிறது.